So please share with us the journey of being part of the Sai Symphony. When did it start and how was that whole process till it reached that grand culmination on Bhagwan's birthday morning? சாய்பாபாவுக்கு முன்னால் வாசிக்கணும், சாய்பாபா கிட்ட அவரையும் வாசிப்பை கேட்கணும் அப்படின்னு ஏங்கின்னு இருந்த காலம் ரொம்ப நாளுக்கு முன்னாலேருந்து இருந்தது. அதை முதல்ல நாங்கள் ஒரு ஃப்யூஷன் மியூசிக்கு பாபாவுடைய ஃபஸ்ட்டு அவருடைய சமாதியில் ஒரு தடவை கிட்ட நெருக்கத்தில் வாசிக்கிற ஒரு பாக்கியம் கிடச்சிது. எப்போவுமே நான் கச்சேரிகள் வாசிக்கிறத விட சமாதிகளில் போய் வாசிக்கிறத நான் ரொம்ப பெருசாக எடுத்துட்டு அதுக்காக மெனக்கெடுறது உண்டு. இப்படி பல சமாதிகளும் நான் வாசிச்சிருக்கேன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, ஸ்தூலத்தில் இருந்து ஆசீர்வாதம் பண்ணுறதை விட சமாதியிலேருந்து இருந்து ஆசீர்வாதம் பண்ணுற 100 டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்னு என் குருநாதர் குரு சுராஜானந்தர் சொல்லியிருக்கார். அதன்படி எப்பப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குமோ ஒரு வெளியூருக்கு போனாக்க அங்கே பெரியவா சமாதி இருந்ததுன்னா அங்கே போய் வாசிக்கிறதுன்னு ஒரு பழக்கத்தை நான் ஏற்படுத்தின்னு இருக்கேன். ஏன்னா அப்படி ஒரு ஈடுபாடு என் குருநாதர் மூலமாக எனக்கு கிடச்சிது. அப்படி வரப்பொழுது சாய் சிம்பனி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் அவளுக்கு சாய்பாபாவுடைய ட்ரஸ்டீஸுக்கு அவளுக்கெல்லாம் தோணின பொழுது, அவருடைய 90th பர்த்டேக்கு செய்கிற பொழுது ஜெர்மன் கம்போசர் மைக் ஹர்ட்டிங் அப்படிங்கிறவரோட அவள் பேசி ஒரு மீட்டிங் வச்சு புட்டபர்த்தியில் இந்த மாதிரி செய்யணும். அப்படிங்கும்போது சுவாமியுடைய அவதார குறிக்கும்படியான ஒரு 5 மூமெண்ட் செய்யலாம் மாதிரி ஒரு பிளான் பண்ணும்போது, மைக் ஹர்ட்டிங் இதுக்கு ரிதம் பேஸ் நிறையா இருக்குங்கிறதுனால ஒரு இந்தியன் ரிதம் எங்களுக்கு தேவைப்படுறது, அதுக்கு நீங்கள் இந்தியாவிலேருந்து மிருதங்கிஸ்டோ பர்கஷன் செக்ஷன்னு ஒன்று வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிற பொழுது, ட்ரஸ்டீஸும் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் அப்போ ட்ரஸ்டியாக இருந்தார், இன்டர்நேஷ்னல் பிரசிடெண்ட்டாக இருந்தார் அவர் மற்றுமுள்ள ட்ரஸ்டீஸ் எல்லாம் சேர்ந்து யுனானிமஸாக என் பேரை சஜஸ்ட் பண்ணியிருக்கா. அதுவே சுவாமிகளுடைய பிளெஸ்ஸிங்ஸ். நான் சும்மா ஒரு கச்சேரி வாசிக்கலாம்னு நினச்சது போக ஒரு பெரிய பொறுப்பை என் தலையில் பகவான் கொடுத்துருக்காரு. அந்த விஷயத்தை சொல்கிற போது நானே என்னை கிள்ளி பார்த்துட்டேன், ஓ நிஜமா இது அப்படின்னு. அப்போ என்னுடைய கூட பிறக்காத ஒரு தம்பி சாய் ஸ்ரவணன் சுவாமிகளுடைய ஸ்டான்ச் டிவோட்டி. அவருடைய ரெக்கார்டிங் ஸ்டுடியோவே சுவாமிஜி தான், சுவாமிகள் தான் திறந்து வச்சாருங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர்கிட்ட இந்த சமாச்சாரத்தை சொல்கிற பொழுது நான் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டேன், நீ கூட இருக்கணும், தபலான்னு வரும்போது நீ தான் வாசிக்கணும், இந்த ஹோல் திங்கை நீ தான் கோஆர்டினேட் பண்ணணும், அப்படி ப்ராமிஸ் பண்ணேன்னா நான் வாசிக்கிறேன்னு சொன்னேன். வேறு எந்த கண்டிஷன் நான் போடலை. அதை சாய் ஸ்ரவணன் ரொம்ப பிரமாதமாக இன்னி வரைக்கும் செஞ்சுட்டுருக்கார் அவர். அப்படி வரும்போது மைக் ஹர்ட்டிங் என்னை சந்தித்தார். அந்த என்ன ஐடியாஸ் நான் பண்ணிட்டுருக்கேன், அப்போ தான் ஃபஸ்ட்டு மூமெண்ட் செகண்ட் மூமெண்ட்டுன்னு திங்க் பண்ணிட்டு இருந்திருக்கார். ஆர்டிஸ்ட் எல்லாரையும் பார்த்துருக்கார், பார்த்து பேசினார். அப்போ நான் உங்களுக்கு பர்கஷன் செக்ஷனை உங்கள் பொறுப்பில் விடுறேன் அப்படின்னு சொல்கிற பொழுது நான் ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணிட்டோம். மிருதங்கம், கெஞ்சிரா, கெட்டம், மோர்சி தப்லா அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டோம்.
ஆனால் எனக்கு வந்து ஒரு பெரிய தைரியம் என்னென்னா, முடியாது அப்படிங்கிற ஒரு சமாச்சாரத்தை பகவான் பேரில் போட்டோம்னா அது முடியாது பண்ணிவிடுவார். முடியாதுங்கிறத நான் பண்ணுறேன்னு நினைக்க ஆரம்பித்தா அது போய்டும், ஃபெயிலியர் ஆகிடும். அது எனக்கு தெரியும். அப்போ பகவான் பேரில் பாரத்தை போட்டு இது நல்ல திருசாக வந்து நடந்து நல்ல ஒரு உலகத்திலே நடக்காது இது நடக்கணும் அப்படின்னு தான் நான் ப்ரே பண்ணிட்டேன் அவர்கிட்ட. இப்போவும் ஒரு பில்டிங் கட்டுறோம், கரெக்டாக எட்ஜு கரெக்டாக ஃபினிஷிங் இருந்தால் பார்க்கும்போதே அது நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிடுவான். அங்கங்கே ஓரத்தில் கொஞ்சம் பிசுகாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், பில்டிங் நல்லா தான் இருக்குது, அது என்னமோ ஒரு குறையாக இருக்கே அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடாது. மியூசிக்லேயும் பின் பாயிண்டில் அது வந்து லேண்ட் ஆகணும். நாங்கள் அந்த கணக்குப்படி ஆரம்பித்தா அந்த ஆரம்பிக்கிற ஸ்டார்டிங் பாயிண்ட் வரணும். அப்படின்னா எவ்வளவு உழைச்சிருக்கணும். இந்த உழைப்பு வந்து இந்த உழைப்பையும் இது சரியாக செய்யக்கிறதுக்கும் பகவானுடைய அனுகிரகம் இருந்ததுனால தான் முடிஞ்சதுன்னு நான் நம்புகிறேன். அப்படி வந்து இந்த மாதிரி நொட்டேஷனை எழுதி நான் வந்து தமிழில் எழுதுகிறேன், இன்னொருத்தர் வந்து இங்கிலீஷில் எழுதுகிறார், இன்னொருத்தர் கன்னடத்தில் எழுதுகிறார், இன்னொருத்தர் தெலுங்கில் எழுதுகிறார். இப்படி பல லாங்குவேஜில் இந்த மாதிரி நொட்டேஷனை நான் தமிழில் எழுதி இந்த மாதிரி பண்ணி கச்சேரியில் பார்க்கும்போது நான் யூஸ்வலாகவே கச்சேரிக்கு சாதாரண கச்சேரியிலே உட்காந்தாலே யார் ஆடியன்ஸ் வந்திருக்காங்கிறதெல்லாம் நான் கவனிக்கவே மாட்டேன். இன்ஃபேக்ட் லைட்டாக எனக்கு சொல்லிவிடுவேன் ஆடியன்ஸில். ஆனால் இதை வந்து ஒரு மிருதங்கத்தை எடுத்து வச்சுருந்தா நொட்டேஷன் புக்கை எடுத்தாக்க காது வந்து அந்த மியூசிக்கை கேட்கும், கண் வந்து நொட்டேஷனை பார்க்கும், கை வந்து வாத்தியத்தில் இருக்கும். வாத்தியத்தில் வாசிக்கிற போது கூட ருச்சியாக வாசிக்கணும்னு இருக்குது. டட் டின் டின்னா டட் டின் டின்னா டட் டின் டின்னா டட் இப்படியே வாசிச்சுட்டு இருந்தாக்க அதுக்கு ஒரு வெரைட்டி கொடுக்க வேண்டியிருக்கு. டட் டின் டின்னா டட்டா கட்டிக்கு தரக்கிட்ட டின் டின் டின்னா தரக்கிட்டத்தும் டின் டின் டின்னா டட் டின் இப்படி எல்லாம் கொடுத்தா தான் இப்படி நம்ம எதேச்சியாக நம்ம வந்து அதாவது கற்பனையாக வாசிக்கிற போது மியூசிக்கில் சேராமல் போகும். அப்போ அந்த பேலன்ஸோடு அந்த சேர்றதா இல்லையான்னு பார்த்து வாசிக்க வேண்டியிருக்கு. அதே பார்த்து வாசித்தா அந்த எக்ஸ்ப்ரெஷன் போயிடுமோன்னு பயம். எக்ஸ்ப்ரெஷன் இருக்கணும், ஃபீலிங் இருக்கணும், வெரைட்டி இருக்கணும். இத்தனை சமாச்சாரத்தையும் அதில் கொண்டு வர வேண்டியிருக்கு. இதுக்கெல்லாம் வந்து தனி மனிதனுடைய புத்திசாலித்தனம் முயற்சியும் இல்லை, பெரிய கிரேஸ் இருந்தால் தான் நடக்கும். ஒரு சின்சியாரிட்டி, பகவானுக்காக நம்ம செய்கிறோம், பகவான் சந்தோஷப்படணும். நீங்கள் சந்தோஷப்படுறீங்களாங்கிறத பற்றி எனக்கு அக்கறையே இல்லை. அவர் சந்தோஷப்பட்டால் உலகமே சந்தோஷப்படும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை உண்டு. அதுக்கப்புறம் வந்து மைக் ஹர்ட்டிங் ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வரும்போது இந்த ஆர்கெஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பண்ணுறதை மாத்திரம் எடுத்துன்னு வந்து எங்கள்கிட்ட போட்டு காமிச்சார். அங்கே நான் ஒரு 7-8 தடவை அவர் இருக்கிற இடத்துக்கு போய் கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் வாய்ஸு சோலோயிஸ்ட்லாம் வர சொல்லி அந்த சோலோயிஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும், இப்போ ஃப்ளூட் ஆகட்டும் வோக்கல் ஆகட்டும், அவள் சோலோ பாடுற போது சில அபிப்பிராயங்களை நானும் சொன்னேன். இப்படியெல்லாம் முடிக்கணும், இப்படி முடிவு வந்து இப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவளும் பெருந்தன்மையோடு அது ஏற்றுண்டா. இல்லை நீ யார் சொல்கிறதுங்கிற மாதிரி இல்லை, ஏன்னா இது பகவானுடைய காரியம். அந்த மாதிரி வந்து செஞ்சு நானும் இந்த சாய் சிம்பனிக்காக பல பிரின்சிபிள், என்னுடைய பர்சனல் பிரின்சிபிள்ஸ் எல்லாம் கூட விட்டு கொடுத்துருக்கேன். அது எதுவும் நான் சொல்ல தயாராக இல்லை. இருந்தாலும் பகவானுடைய காரியம் அது எதுவாக இருந்த மிஷன், இட்ஸ் அ மிஷன். அது யார் பாடினா யார் வாய்ச்சா யார் இருக்கா அதை பற்றி கொஸ்டினே இல்லை. ஐ எம் வெரி சூஸி என்னுடைய ப்ரொஃபஷனில். ஆனால் இந்த விஷயத்தில் நான் கவனிக்கவே இல்லை. அது அப்படியே வாய்ச்சேன். இது பகவானுடைய காரியம். அதில் வந்து ஏற்றத்தாழ்வுகளோ அல்லது இது மாட்டேங்கிறதோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் எவ்வளோ சௌகரியமாக நான் அவளுக்கு அக்காமடேட்டிவாக இருக்கணும்னு நினச்சிட்டு எனக்கு கச்சேரிங்கிறது வந்து ஒரு 4-5 பேரோட முடிஞ்சு போய்டுறது.
அப்படியெல்லாம் இல்லாமல் இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததுக்கு காரணமே பகவானுடைய பிளெஸ்ஸிங்ஸ் தான்.